நேற்றைய தினத்தில் இன்று காலையிலும் கூட பாஸ்டர் வந்து ஹெலன் கெல்லர் அப்படிங்கிற ஒரு சகோதரியை பற்றிய ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னார். அதனுடைய இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அமெரிக்க தேசத்தில் ஒரு பெற்றோருக்கு பிறந்த ஒரு குழந்தை ஹெலன் கெல்லர். ஹெலன் கெல்லர் 9 வயது வரைக்கும் ஒரு நார்மலான பேபி. சடனாக 9வது வயதில் வந்த ஒரு விஷ காய்ச்சல்னால காது கேட்காது, கண்ணு பார்க்காது, வாய் பேசாது, மூளை மற்ற எல்லா டைஜஸ்டிவ் சிஸ்டம், கை கால் எல்லாம் நார்மல். ஆனால் கண்ணு பார்வை சுத்தமாக கிடையாது, காது சுத்தமாக கேட்காது, வாய் சுத்தமாக பேசாது. இது கனெக்ஷன் இருக்கு இல்லையா? காது அவங்களுடைய இயலாமை அவங்களுக்கு புரியறதுனால ஷி வில் பி வெரி அக்ரெசிவ். பயங்கர அராத்து, கீழ்ப்படிதல் கிடையாது, எதுவுமே. அவங்களோட எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும்? காது கேட்கலன்னா கண்ணில் ஆக்ஷன் பண்ணலாம், கண்ணும் தெரில, வாயும் பேசல. அவங்களுக்கு பசிக்குதுன்னா அவங்களால சொல்ல முடியாது, அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது நமக்கு புரியாது, எதுவுமே இல்லை. அப்படி ஒரு ஜந்து உலகத்திலேயே வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நிலைக்கு தள்ளப்பட்டார் ஹெலன் கெல்லர். அவங்க அம்மா அப்பாவால் அவளை அடக்க முடியாது. பயங்கர அக்ரெசிவாக கையில் யாராவது கிடைச்சாங்கன்னா அவங்கள கடிப்பா, பீருவா. அவளை எப்படி ட்ரெயின் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஒரு டீச்சரை அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவளை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஒரு டீச்சரை அப்பாயிண்ட் பண்ணாங்க, ஒரு லேடி. அந்த லேடி டீச்சர் வந்து ஒரே குழப்பம். அந்த குழந்தைக்கு எப்படி சொல்லி கொடுக்கறது? கூப்பிட்டா காதில் விழாது, பதில் பேச தெரியாது, கண்ணும் தெரியாது, எப்படி ட்ரீட் பண்ணுறது? கிட்ட போனாலே கடிப்பா, ஒருத்தர் கையில் பிடிச்சா அவங்கள கடிச்சிருவா, குதறிடுவா. எப்படி அவளை ட்ரீட் பண்ணுறது? அவளுக்கு கீழ்ப்படிதல்னா என்னானே தெரியாது. இப்படி ஊனமான பிள்ளையை யாரும் அடிக்கவும் முடியாது. அப்படியே ஒரு காட்டு மிருகத்தை போல வளர்ந்து கொண்டு வருகிற அந்த ஹெலன் கெல்லரை ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்த அந்த டீச்சர் அநேக நேரங்களில் பின்வாங்கி போயிடலாம், நம்மளுக்கு இது முடியாதுன்னு நினச்சாங்க. ஆனால் அவளுடைய நிலையை பார்த்து நிலை குலைந்த அந்த டீச்சர் என்ன பண்ணாங்கன்னா, அவளுக்கு வந்து கோபம் வரும்பொழுது அவள் வாயில் ஒரு சாக்லேட்டை கொடுப்பாங்க. சாக்லேட்டு இனிப்பு இல்லையா, அப்போ கொஞ்சம் அடங்குவான். அப்படியே கொஞ்சமாக கீழ்ப்படிதலை அவளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவளுக்கு சாக்லேட் வேணும்னா டீச்சரோட உள்ளங்கையை பிடிச்சி CHOLA அப்படி ஆக்ஷன் அவள் பண்ணி கேட்கணும். இப்படி தட்டினா மம்மி வரணும். அந்த மாதிரி ஒரு ஒவ்வொன்றா நம்ம பேசுகிற அத்தனை வார்த்தைகளையும் இப்படி எழுத்து வடிவில் உள்ளங்கையில் தொட்டு காமிச்சு தனக்கு வேணுன்ற தேவையை அவள் பூர்த்தி செய்யணும்னு அந்த டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. வரலாறு சொல்லுகிறது, பல ஆண்டுகள் அவங்க அந்த பிள்ளைக்காக அந்த திருமணத்தை தள்ளி போட்டாங்க. திருமணத்தையும் தள்ளி போட்டு யாரோ பெற்ற ஒரு ஊனமுற்ற பிள்ளைக்காக அவ்வளோ வார்த்தைகளையும் எழுத்து வடிவில் அவள் கீழ்ப்படிய மாட்டான், அடங்க மாட்டான். தன்னுடைய இயலாமையினால சில நேரம் ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாள். அவளை சொல்லி டிசிப்ளின், கீழ்ப்படியணும், மம்மி டேடி எல்லாம் சொல்லி கொடுத்து பார்வையற்றவர்களுக்கான சட்டங்களை எழுதினவர் ஹெலன் கெல்லர். பார்வையற்றவர்களுக்கான முன்னேற்ற பணிகளுக்கு வழிவகுத்தவர் ஹெலன் கெல்லர். அநேக கீர்த்தனை பாடல்கள் இன்னைக்கு நம்ம தமிழில் அந்த ராகங்களை காப்பி அடித்து இத்தனை வருஷமாக பாடிக்கொண்டு இருக்கிறோம். அநேக பாடல் வரிகளை எழுதினவர் ஹெலன் கெல்லர். ஹெலன் கெல்லரால் பேச முடியாது. டீச்சர்கிட்ட இப்படி ஆக்ஷனில் காட்டுவாங்க, டீச்சர் எழுதுவாங்க. சட்டத்தை இப்படி ஆக்ஷனில் காட்டுவாங்க, டீச்சர் எழுதுவாங்க. எனக்கு புல்லரிக்குது இதை சொல்லும் பொழுது. இப்போது ஹெலன் கெல்லருடைய இவ்வளோ பெரிய ஒரு இயலாமையிலையும் இவ்வளோ ஒரு பாசிட்டிவாக நம்ம பார்க்குறோம். அதற்கு பின்பாக இருந்தது அந்த ஆசிரியருடைய தியாகம். ஆமாவா? நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம என்ன தியாகம் பண்ணுறோம்? இந்த கேள்வியை நான் எனக்கே கேட்டுக்கிட்டேன். நான் பண்ணுற தியாகம் சின்னதோ பெருசோ அது தரையில் போகாது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஒரு வேண்டா விருப்பில் ஒரு ஜபம், ஈசாக்கு தான் கிடைக்க மாட்டான், இஸ்மலேவேலாவது பொழைச்சிட்டு போட்டோமே அப்படின்னு போனா போதுன்னு பண்ண ஜெபம் ஆண்டவர் சரின்னு கூட பதில் சொல்லலை. பட் த இயர்ஸ் ஆஃப் காட் ஹஸ் ஹியர்ட் இட் ஆல்ரெடி. அது ஏற்கனவே ஆண்டவருடைய செவிகளில் ஏறிற்று. 17 வருஷத்தில் அந்த ஜெபத்தை கூட ஆபிரகாம் மறந்து போயிருக்கலாம். நினைவு கூறுகிற தெய்வம் அந்த ஜெபத்தை நினைத்து அந்த முனகளின் சத்தத்தை கேட்டு இஸ்மவேலுடைய ஜீவனை பாதுகாக்கிறவர். நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணமும் படவும் வந்தேன் என்ற தனது வாக்குத்தத்தத்தை அங்கேயும் நிறைவேற்றுகிறவர் என் ஆண்டவர். என் பிள்ளைக்காக நான் பண்ணுற தியாகம், நான் பண்ணுற ஜெபம் ஒரு நாளும் தரையில் போகாது. அல்லேலூயா. இந்த
இந்த ஹெலன் கெல்லருடைய அவங்க பெயரே இன்னைக்கு பூமியில் நம்ம மறந்தே போயிருப்போம். ஆனால் இவ்வளவு செயல்களுக்கு பின்னாக அந்த டீச்சருடைய ஒரு தியாகம் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம தியாகம் செய்ய வேண்டும், நம்ம ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை